கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மையம் கடலூர். இப்போ நீங்கள் இந்த உங்களுடைய பேர், உங்கள் ஊர் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தொழில் கற்றுக்கிட்டு இருக்கீங்க? என்னோட பேர் பார்த்தீங்கன்னா சந்தானமுங்க. நான் வந்து இது என்னுடைய அப்பா கொடுத்த நிலங்க இது. நான் வந்து மீடியாவில் ஒர்க் பண்ணிவிட்டு இது ஆர்கானிக்கு ப்ளஸ் டெய்லி வைக்கணுன்ற நோக்கத்தில் நான் 2021 ஸ்டார்ட் பண்ணேன். பட் நான் வந்து 2016 இருந்து நம்ம டவுன் ஹாஸ்பிட்டல் நடக்கிற ட்ரைனிங்கில் அணுகி அதில் நிறையா ட்ரைனிங்லாம் எடுத்து இன்டர்நெட் ஃபார்மிங் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷனில் ஸ்டார்டட். டான் வாசல் எந்த பயிற்சி கடலூர் டவுன் ஹாஸ்பில் தான் எடுத்திருக்கேன். எல்லாமே கடலூர் டவுன் ஹாஸ்பில் தான் எடுத்தேன். ஈவன் ஃப்ரீ ட்ரைனிங் எடுத்திருக்கேன், 2-3 பெய்ட் ட்ரைனிங்கும் அட்டன் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு சொல்லிக் கொடுத்த பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக எப்படி வந்து கால்நடை வளர்க்குறது அப்படின்றத ஒரு பாயிண்ட் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சொன்னது என்னென்னா, நீங்கள் எந்த இது பண்ணிங்கனாலும் அவுட் டு மார்க்கெட் தி ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொன்னாங்க. அந்த அவுட் டு மார்க்கெட்டுன்ற போது நம்ம விளைவிக்கக்கூடிய, அதாவது விளைவிக்கிறதோ இல்லை மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய பாலோ தயிரோ மோரோ எப்படி விற்கணுன்றதை சொல்லி கொடுத்தாங்க. அதை மெயினாக அதை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்டை வச்சுங்க. அடுத்தது மாடு வளர்க்கணும்னா ஃபஸ்ட்டு தீவனத்தை வந்து செகண்ட் பாயிண்ட் சொன்னாங்க. தீவனத்தை வந்து ரெடி பண்ணிட்டு தான் மாடை வந்து ரெடி பண்ணணும்னு நான் தீவனப்புல்ல வந்து ஒரு 10 சென்ட் அளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்கன்னா, ஒரு மாட்டுக்கு மினிமம் 10 சென்ட் இருந்தால் 365 நாட்களும் உங்களுக்கு வந்து பில் பற்றாக்குறை இருக்காது, தீவன பற்றாக்குறை இருக்காது அப்படின்னாங்க. அதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து டைரக்ட் செல்லிங் பண்ணியிருக்கேன் சார். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து ஒரு மாட்டில் ஆரம்பித்தேன். இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாடு வச்சு என்னுடைய ஃபார்ம்லேயே விற்கிற அளவுக்கு நான் கஸ்டமரை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நேரடியாக என்னுடைய கஸ்டமருக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக நானே கறக்கிறதுனால இட்ஸ் அ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். அவங்களுக்கு 4 மணிக்கு பால் வேணும்னாலும் 4 மணிக்கு கொடுப்பேன், 6 மணிக்கு வேணும்னாலும் 6 மணிக்கு கொடுப்பேன். இல்லை நாங்கள் ஒரு மேரேஜ் போகிறோம், ஒரு கிரகப்பிரவேசம் வச்சுருக்கோம், 3 மணிக்கு ஏர்லி மார்னிங் வேணும்னாலும் என்னால் அந்த வசதி பண்ணி தர முடியும். ஏன்னா 24 ஹவர்ஸ் நான் ஃபார்ம்லேயே இருக்கிறேங்க. இது ஒரு பாயிண்ட் சார். நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டான வேக்சினேஷன் பீரியட் எல்லாமே கரெக்டாக என்னென்ன மந்தில் எதுன்றது நான் ஷெடியூலில் டான் ஹாஸ்பிட்டல் சார்ட்டே கேட்டு எல்லாம் ஷெடியூல் வச்சு அது பிரகாரம் வந்து நாங்கள் தடுப்பூசி போடுறது எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஃபியூச்சர்லேயும் பிராண்டிங் பண்ணணுன்ற ஒரு கான்செப்டில் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் சார். எனக்குன்னு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணி ஒரு மினிமம் நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸில் வந்து 1 இயர்க்குள்ளே ஒரு மினிமம் 50 லிட்டர்ஸ் பர் டே சேல் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் இதில் என்னென்னா, இப்போ என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து வேல்யூ ஆடடாக கேட்குறாங்க. நெய் கொடுங்க, பன்னீர் கொடுங்க, வெண்ணெய் கொடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அதில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணால் நம்மளுக்கு ப்ராடக்ட் டிமாண்ட் இருக்குன்றது ஐ எம் பிளானிங் சார். இப்போ பாலாக விற்கிறதுனால உங்களுக்கு வந்து வருமானம் போதுமானதாக இருக்குதா சார் உங்களுக்கு? இல்லை, இது வந்து கிராமப்புறம் அப்படின்றதுனால இப்போ எனக்கு எப்படி மார்க்கெட் கிடச்சுன்னா, நான் இங்கே விவசாய வேலை செய்கிறவங்க தான் இப்போ எனக்கு பால் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பால் தவிர்த்து வேல்யூ ஆடடாக நெய், வெண்ணெய், பன்னீர் இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் மார்க்கெட் இங்கே கம்மி தான் சார். இங்கே எனக்கு பேர் கேள்விப்பட்டு பால் எங்கே நல்லா இருக்குது அப்படின்றது அவுட் சைடர்ஸ் அதான் இங்கே வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாங்கும் திறன் அதிகமாக இருந்தாலும் அவங்க இந்த மேற்படி பால் இல்லாமல் நீங்கள் வந்து எனக்கு நெய் சப்ளை பண்ணி கொடுங்க, வெண்ணெய் கொடுங்க, பன்னீர் கொடுங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. அது ஃப்யூச்சரில் ஒரு பிளான் இருக்குது சார் பண்ணலான்ட்டு. அது கொஞ்சம் லேபர் ஓரியன்டன்றதால நான் இங்கே 1 மேன் ஷோவாக இங்கே பண்ணிகிட்ருக்கேன் சார். அது ஃப்யூச்சர் பிளான் இருக்குது, அதுவும் பிராண்டிங் பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்குது சார். இந்த மாட்டு சாணத்தெல்லாம் நீங்கள் என்ன எதுக்கு சார் பயன்படுத்துறீங்க? மாட்டு சாணம் வந்து இப்போ நான் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறதுனால இப்போ முதல்ல வந்து அப்படியே வந்து மக்க வச்சு டைரெக்டாக கொடுத்துட்டுங்க. இப்போ ஒரு 6 மந்த்ஸாக வந்து வெர்மி கம்போஸ் பண்ணி என்னுடைய நிலத்துக்கும் பண்ணிக்கிறேன், அது வந்து ரீட்டைலும் பண்ணிட்டுருங்க. அது கொஞ்சம் டிமாண்டும் இருக்குது. இப்போ பால் எப்படி இன்னை வரைக்கும் நான் டிமாண்டில் பண்ணிட்டுருக்கேன்னா, அதே போல் வெர்மி கம்போஸ்ட்டும் இப்போ எனக்குன்னு ஒரு மார்க்கெட்டை வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேங்க. எல்லாமே மார்க்கெட்டிங்ன்றதுனால அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கேங்க. அதுவும் நல்லா இருக்குங்க. எரு பிஸ்னஸும் வெர்மி கம்போஸ்ட் பிஸ்னஸும் நல்லா இருக்குங்க. அதில் ஃபியூச்சர் க்ரோத் இருக்குங்க. எப்படி மாடுனால க்ரோத் இருக்குது, அதே போல் வெர்மிக்கும் டிமாண்ட் இருக்குங்க. ஒன்ஸ் இதில் பேசிக் கான்செப்ட் என்னன்னா, நம்ம ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக கொடுத்தோம்னா நீ 50 இல்லை 60 ரூபா கொடுத்தாலும் எனக்கு தேவை பால் நல்லா இருக்கணும் அப்படின்ற கான்செப்டில் இருக்காங்க. ஸ்டில் வி ஆர் மெயின்டைனிங் 50 rupees per liter அப்படின்றாங்க. இப்போ எவ்வளோ ஏக்கரில் வந்து புல் வளர்த்துட்டு இருக்கீங்க? இப்போது 1 ஏக்கர் கம்மி இல்லாமல் இருக்கும் சார். 1 ஏக்கர் 10 சென்ட்டில் வச்சுருக்கேன். நான் வந்து இந்த கோ4, கோ5 வச்சுருக்கோங்க, வேலி மசால் வச்சுருக்கோங்க, சூபா புல் வச்சுருக்கோம், கிளரிசிடியா வச்சுருக்கோம், அகத்தி வச்சுருக்கோம். இது எல்லாமே மிக்ஸ்டாக வச்சுருக்கோங்க. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா 80% வந்து புல்லு தான் அதிகமாக வச்சுருக்கோம். இப்போ பால் என்ன விலைக்கு சார் கொடுத்துட்ருக்கீங்க? இப்போ ப்ரெசென்ட் ரேட் வந்து 50 ரூபா சார் பர் லிட்டர். 50 ரூபா. ஆமாங்க. இன்றைக்கி கிராமத்தில் அதான் பண்ண முடியும் சார். இதை செலவினங்கள் அது விற்பனை இதில் ஏதாவது ஒப்பிட்டு பார்த்து ஏதாவது வருமானம் எவ்வளோ கணக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள்? வருமானம் வரும் சார். ஒரு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க காஸ்ட் பார்க்கும்போது எனக்கு 10 to 12 ரூபா லிட்டருக்கு வந்து கிடைக்கும் சார். இன்னும் நான் அடர்த்தி உணவு வச்சு
வைக்கோல்லாம் வாங்கி விலைக்கு தான் வாங்கிருக்கேன். பில்லு வரைக்கும் தான் நான் என்னோட நிலத்தில் எடுத்துக்கிறேன். வைக்கோல் விலைக்கு வாங்குறேன். கடை தீவனம் ஃபுல்லாகவே வந்து நான் அந்த காட்ரேஜ் குச்சி தீவனம் தான் வாங்குறேன் சார். பெல்லட் தான் போடுறேன். இதெல்லாம் வச்சு எனக்கு மினிமம் ஒரு 12 ரூபா ஒரு லிட்டருக்கு கிடைக்குங்க. இதில் என்னென்னா என்னுடைய டைரக்ட் இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால அந்த இது எடுக்க முடியும் சார். இந்த நீங்கள் இப்போ வளர்க்குற பசுந்தீவனத்துக்கு ஏதாவது வந்து நீங்கள் ஃபெர்டிலைசர்ஸ் ஏதாவது கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், இது இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் சொல்கிறோம் இல்லையா? இன்ஆர்கானிக் அதுக்கு மட்டும் பண்ணுறேன் சார். அமோனியம் சல்ஃபேட் அப்படின்ற ஒரு இது பண்ணிட்டு இருக்கோம் சார். அது வந்து 3 months ஒன்ஸ் கொஞ்சம் வளர்ச்சி வேணுன்றதுனால பண்ணுறோம். மீதி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாட்டினுடைய எருவு தான் வாரி போகிறோம். இந்த கோமியத்தை பொடிச்சு தண்ணியிலே டைலூட் பண்ணி பாசனத்தில் அனுப்பிச்சி விட்ருங்க. அதனால உங்களுக்கு ஏதாவது உற்பத்தி கூடுதலாக ஏதாவது கிடைக்கிறது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களா? அது கோமியம் பண்ணுறதுனால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியலைங்க. பட் டிஃப்ரென்ஸ் தெரியுது. அந்த பச்சை கடைசி வரைக்குமே பில்லு அறுக்கும்போது பார்த்தீங்கன்னா சில டைமில் வந்து 40 நாள் மேலே போச்சுன்னா அந்த பில் பச்சை பசுமையை வந்து மஞ்சள் நிறமாக மாறுங்க. இது போடுறதுனால என்ன ஆகுனா அந்த பசுமையை வந்து கடைசி வரைக்கும் அந்த பச்சை தன்மை அப்படியே இருக்குங்க. நன்றி சார். இது வரைக்கும் உங்களுடைய அனுபவங்களை வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ சார்.